நம்முடைய மலையாள தேசத்தினுடைய ராஜா நம்முடைய கள்ளழகர், அதாவது அழகர் சுந்தரராஜ பெருமாளை வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக வர்றாரு. அவருடைய அழகுல அப்படியே மயங்கிடுறாரு. யாராக இருந்தாலும் மயக்கக்கூடிய ஒரு கல்வன் தானே நம்முடைய பெருமாள் இல்லையா? மாயக்கல்வன் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அவருடைய அழகுல மயந்து இந்த சிலையை எப்படியாவது ஆதர்சனம் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறார். அதற்காக அதர்வன வேதம் தெரிந்த ஒரு 18 சித்தர்கள், 18 முக்கியமான ஆட்களை அந்த கோயிலுக்கு அனுப்பி வச்சு அவங்க ஸ்தூல ரூபமாக, சூட்சம ரூபமாக அவங்க அங்கே இருக்காங்க. அதாவது எப்படின்னா, அவங்க இருக்கிறது யாருக்குமே கண்ணுக்கு தெரியாது. அவங்க அப்படி ஒரு 48 நாள் மந்திரங்களை சொல்லி கள்ளர்களுடைய அழகை அப்படியே ஆதர்சனம் பண்ணி எடுக்கிறாங்க. அதாவது சிலை அப்படியே இருக்கும், அதில் இருக்கக்கூடிய அந்த உயிர்த்தன்மையை எடுத்துருவாங்க. எடுத்து திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாத சாமி கோயிலில் வந்து இன்னும் கொண்டு போய் அவருடைய அழகை இன்னும் அதிகரிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய திட்டம். இது பெருமாள் தெரிந்து கொண்டு என்ன பண்ணுறாரு, கனவுல அங்கே இருக்கிறவர்களுக்கு அவர் வந்து சொல்கிறாரு இது நடக்குது அப்படின்னு. அதனால் என்ன நடக்குதுன்னா, அங்கே இருக்கிறவங்க மூலிமா அவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே வந்து யாகம் வளர்க்குறாங்க அவங்க. அதில் நிறைய மிளகா வத்தலை கொண்டு போடுறாங்க. அந்த நெடி தாங்க முடியாமல் அவர் உங்களுடைய கண்கள்லேருந்து கண்ணீர் வந்து கண்ணில் போட்டிருக்க மைய அழிஞ்சு அவங்க இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுது. அதனால் இப்படி ஒரு தவறை செய்கிறாங்கன்னொடனே அவங்க எல்லாத்தையும் அந்த இடத்துல அழித்து பெருமாளுடைய அழகை பார்த்து அவருடைய சௌந்தரியத்தை பார்த்து மந்திரம் சொன்னவங்களால பெருமாளை விட்டு போகவே மனசு இல்லைனாலும் நாங்கள் இங்கேயே இருக்கிறோம் அப்படின்னு ஒரு கர்ண பரம்பரை செய்தி சொல்லப்படுது.